ராமசுவாமி ஐயான்னு பேர். சுமார் ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஜீவசமாதி அடைஞ்சவங்க. அவர் இறந்தது வாழ்ந்தது எல்லாமே இங்கே தான், கௌதம மகரிஷி ஆசிரமத்தில் தான். அவருடைய சமாதி காலத்தில் அவர் சொல்லிட்டு தியானத்தில் உட்கார்றாரு, இந்த நாடிகளில் அந்த தீதியில் என்னுடைய ஆத்மா உலகத்தோடு ஐக்கியமாகிடுது, என்னை தொட்டு தூக்காதீங்க, தென்னை மட்டையை வச்சு கட்டி எடுத்துகிட்டு போங்க, எந்த இடத்துல கயிறு அறுபடுதோ அந்த இடத்துல என்னை சமாதி வைங்க. அம்பாள் காஞ்சிபுரத்துலேருந்து வராங்க, கௌதம மகரிஷி பார்க்குறாங்க. இவருடைய ஆலோசனை பிரகாரம் தான் இடைபாகம் பெற்றதா வரலாறு. திருமணடைய வரலாறு இங்கேருந்து தான் தொடங்குது. அடிமுடி சிதரையாவுடைய சிஷ்யர் அங்கப்பிரதட்சணம் அண்ணாமலை சுவாமிகள் இந்த பூமியில் ஒவ்வொரு மண்ணும் சிவலிங்கமாக நினைக்கிறார், கால் படக்கூடாதுன்னு நினைக்கிறார். அதனால் இந்த பூமின்னு சொல்லக்கூடாது, இந்த சிவலிங்கத்தை மலையை அங்கப்பிரதட்சணமாகவே வருவார். அதனால தான் அங்கப்பிரதட்சணம் அண்ணாமலை சுவாமிகள் பேர். தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டுக்கும் இறைவா போற்றி. அடிமுடி சித்தனை அரோக சிவசிவா சிவா. ஐயா சுமார் ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஜீவசமாதி அடைஞ்சவங்க. அடிமுடி ராமசுவாமி ஐயான்னு பேர். எதுக்கு கௌதம மகரிஷி ஆசிரமம் இருக்குது இல்லைங்களா, அங்கே தான் ஐயா சுமார் 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க இருந்தவங்க இருக்கிறாங்க. ஆதி காலத்தில் ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி கிரிவல பாதை இருந்தது, கரடுமுரடான பாதைகளாக இருந்தது. கல் மண் ரோட்டில் சரியான பாதை கிடையாது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, ஐயா வணங்கிட்டு ரோடை சுத்தப்படுத்த சொல்லி காமிச்சிடுவார். வரவங்க கல் மண் எல்லாத்தையும் சுத்தப்படுத்திட்டு ரோடை அகலப்படுத்துகிறோம் நான் வேலை எல்லாத்தையும் பண்ணிவிட்டு வேலை முடிஞ்ச உடனே சாயந்தரம் ஐயாவை திரும்ப தரிசனம் பண்ணிவிட்டு உட்காருவாங்க. அவங்க பெரிய மரம் இருக்கும், வெள்ளை மரம், மரத்தடியில் உட்காந்துட்டு இருப்பார். அதில் சின்ன பொந்து மாதிரி இருக்கும், உள்ளே ஒன்றும் இருக்காது. வரவங்களுக்கெல்லாம் கையில் இருந்து அள்ளி அள்ளி கொடுப்பார். உள்ளே மண் மட்டும்தான் இருக்கும். ஆனால் அவங்க கையில் போகும்போது அவங்க என்ன வேலை செஞ்சாங்களோ அதுக்கு தகுந்த கூலி போகும். அந்த காலத்தில் கால்னா ஒரு நாள் அவங்க என்ன ஊதியம் என்ன வேலை செஞ்சாங்களோ அதுக்கு தகுந்த கூலி போகும். நிறைய சித்து விளையாட்டுகள் பண்ணியிருக்காங்க. ஒரு டைமில் பெரிய பெரிய கல்லெல்லாம் இருக்கும், பாறாங்கல் உருண்டை கல்லுங்கள்லாம் இருக்கும். அது பார்த்திங்கன்னா சாயந்தரம் வரையும் இருக்கும். மறுநாள் காலையில் பார்த்திங்கன்னா இவர் கையெழுத்துக்க மட்டும் அவர் ஜடாமுடியோடு இருப்பார். அவர் முடியை மேலே போட்டு ஒரு சில மந்திரங்களை சொல்லுவார். அவரும் தெரிய மாட்டார். மறுநாள் பார்த்திங்கன்னா அந்த கல் இருக்காது, அந்த இடம் அந்த கல் எப்படி அகண்டதுன்னே தெரியாது. அந்த மாதிரி பல சித்து விளையாடல் பண்ணியிருக்காரு. கௌதம தீர்த்தம்னு சொல்லிட்டு கௌதம மகரிஷி ஆசிரமத்திலே இருக்குது, சீனிவாசா ஸ்கூல் பின்பக்கத்தில். அது கௌதம தீர்த்தம். இவர் தான் அந்த தீர்த்தத்தை ரெடி பண்ணது எல்லாமே. அங்கே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பெரிய பாறாங்கல் எல்லாம் இருக்கும். முதல் நாள் பார்த்திங்கன்னா ஒன்றும் இருக்காது. சிக்கிமுக்கி நெருப்புன்னு சொல்லுவாங்க. பற்ற வச்சுட்டு சட்டியை பற்ற வச்சுட்டு அம்பாலை பார்த்து திட்டுற மாதிரி தெரியும் அவர். அதோடு சரி, மறுநாள் காலையில் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பாறாங்கல் எல்லாம் அந்த இடத்துல எங்கே உட்காரணுமோ அந்த இடத்துல உட்காந்துருக்கும். இப்படி சொல்ல முடியாது பல சித்து விளையாட்டுகள் பண்ணியிருக்காங்க. அவர் இறந்தது வாழ்ந்தது எல்லாமே இங்கே தான், கௌதம மகரிஷி ஆசிரமத்தில் தான். அவருடைய சமாதி காலத்தில் அவர் சொல்லிட்டு தியானத்தில் உட்கார்றாரு, இந்த நாடிகளில் அந்த தீதியில் என்னுடைய ஆத்மா உலகத்தோடு ஐக்கியமாகிடுது, என்னை தொட்டு தூக்காதீங்க, தென்னை மட்டையை வச்சு கட்டி எடுத்துகிட்டு போங்க, எதற்கு அம்பாள் தரிசனம்னு சொல்லுவாங்க. எதற்கு அம்பாளுடைய திருமூர்த்தி தரிசனம் சொல்லுவாங்க. சிவன், பார்வதி சிவன், இப்படி 3 மலைகளாக இருக்கும். இது திருமூர்த்தி தரிசனம் சொல்லுவாங்க. கிழக்கு நோக்கி திருமூர்த்தி தரிசனம் பக்கம் என்னை எடுத்துகிட்டு போங்க, எந்த இடத்துல கயிறு வைக்கப்பிரியில் கட்டி எடுத்துகிட்டு போங்க, எந்த இடத்துல கயிறு அறுபடுதோ அந்த இடத்துல என்னை சமாதி வைங்க. சமாதி சாதாரணமாக சமாதியாக தான் இருக்கணும், வில்வத்தழையும் திருநீரும் போட்டு தான் சாதாரணமாக பண்ணணும்னு சொல்லிட்டு தியானத்தில் உட்காந்துடுறாங்க. பக்த கோடிகள் அவர் சிஷியர்கள் பக்த கோடிகள் எல்லாம் அந்த டைமில் தியானத்தில் உட்காந்து ஐயாவை அங்கேருந்து எடுத்துகிட்டு வரும்போது, கௌதமர்கிட்ட எடுத்துகிட்டு வரும்போது இந்த இடத்துல அறுபட்டதுனால இந்த இடத்துல சமாதி வச்சுருக்காங்க.
ஒரு காலத்தில் சித்தர்கள் திருவண்ணாமலை சித்தர்கள்னு சொல்லிட்டு ஒரு புத்தகத்தில் கூட எழுதியிருக்காங்க. சேஷாத்ரி சுவாமிகளே வந்து இங்கே திருமூர்த்தி தரிசனத்துக்கு எதிர்க்க அடிமுடி சித்தர் ஜீவ சமாதி அருகில் என்னுடைய சமாதி அமைத்துக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒத்திகையெல்லாம் பார்த்துருக்காரு. பக்கத்தில் உட்காந்து மண்ணெல்லாம் போட்டுட்டு உட்காந்து இதெல்லாம் பண்ணியிருக்காரு. ஐயா வந்து 200 வருஷம் ஆகுது சமாதி. அவரது 100 வருஷம் தாண்டிடுச்சு ஐயாவுடைய சேஷாத்ரி சுவாமிகள். அவர் இதுலேயும் எழுதியிருக்காங்க. அது மாதிரி பல விஷயங்கள் சொல்ல முடியாத பல விஷயங்கள் இருக்குது. சென்னையில் திருவான்மையூரில் சக்கரத்தம்மாள்னு இருக்காங்க. அவங்க ஐயா வந்து தரிசனம் பண்ணியிருக்காங்க. அவங்க சமாதி வந்து அங்கே இருக்குது. அவங்க நூல்லையும் வெளியிட்டிருக்காங்க. ஐயாவை தரிசனம் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய சமாதி 1901. அவங்களும் நிறைய விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. ஐயா வரும்போது அவங்களுக்கு சமையல்லாம் செய்து வச்சுட்டு ஐயா வருவார்னு காத்திருந்துருக்காங்க. அந்த அம்மா சமையல் வச்சுட்டு ரொம்ப நேரமாக காத்திருக்கும்போது அவங்க சொந்தக்கார் ஒருத்தர் வந்து கண்ட கழுதிகள்லாம் ஏன் செஞ்சு வச்சுட்டு உட்காந்துருக்குற அப்படின்னு கேட்குறாருங்க. அந்த அம்மா எதுவும் சொல்லலை. ஆனால் ஐயா வந்ததுக்கப்புறம் பரிமாறுறதுக்கு ஐயா தரிசனம் பண்ணிவிட்டு உள்ளே கூப்பிட்றாங்க. உனக்கு கம்மங்கூழ் செய்ய தெரியுமான்னு கேட்குறாரு. இல்லாமான்னு சொல்கிறாங்க. அப்படின்னா நல்ல வெண்ணா வீட்டில் போய் கம்மங்கூழ் குடிச்சிட்டு வந்து அப்புறம் செய்ய கற்றுக்கோ அப்படின்றார். அப்படின்னா வந்து அவர் சொல்ல வர்றது என்னென்னா, அவருக்கு முன்னாடியே தெரியுது என்ன நடக்கிறதுன்னு. சித்தர்களுக்கு எல்லாமே தெரியும். அது பல சித்து விளையாட்டுகள் நிறைய விளையாட்டுகள் நடந்திருக்கு. கௌதமர் தான் இருந்தார்னு சொன்னேன் இல்லைங்களா. கௌதமரை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். முதல்ல கௌதமர்னா கௌதமர் புத்தரோ கௌதமரோ யாரோ நினச்சிட்டு இங்கே நம்ம இதில் இருக்கிறவங்களுக்கு அவ்வளோ தெரியல. சப்த ரிஷிகள் ஒருத்தர். வடநாட்டில் அவருக்கு பெரிய பெரிய ஆலயங்கள்லாம் இருக்குது. ஆனால் இங்கே எதுக்காக இருக்கார் கௌதமர் அப்படின்னா, அண்ணாமலையார் காரணத்தோடு தான் இங்கே படிச்சிருக்காரு. இங்கே இருக்கிறதுக்காக குடியில் அமைச்சு கௌதமர் வந்து இங்கே இருக்கார். அம்பாள் வந்து வராங்க, காஞ்சிபுரத்துலேருந்து வராங்க. சாப விமர்சனம் நீங்கள் சிவன் கொடுத்த சிவன் வந்து ஒரு சாபம் கொடுத்துட்றாரு. அது விமர்சனங்கன்னா பூமிக்கு போன்றாங்க. பூமிக்கு வந்து முதல்ல பிரம்மனை பார்க்குறாங்க. பூமிக்கு போயிட்டு கௌதமரை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மா சொல்கிறார். காஞ்சிபுரத்துலேருந்து வராங்க. வந்து கௌதம் மகரிஷி பார்க்குறாங்க. இவருடைய ஆலோசனை பிரகாரம் தான் இடைபாகம் பெற்றதா வரலாறு. திருமணடைய வரலாறு இங்கேருந்து தான் தொடங்குது. ஐயாவை பார்க்கலாம். கௌதமாமணி இருக்காரு. பக்கத்துலேயே அம்பாள் இருக்காங்க. வாங்க. பக்கத்தில் அம்பாள் இருக்காங்க. ஐயாவுடைய பாதம் இருக்குது. கௌதம மகரிஷி தியானத்தில் உட்காந்துட்ருக்காரு. இது வந்து ஆதி காலத்திலேருந்து இருக்கிற ரொம்ப 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 பழமையான ஆலயம். அம்பாலே தெய்வமே கிரிய பிரக்ஷணம் வந்து ஐயா இடத்துக்கு வந்திருக்காங்க. ஐயாவுடைய ஆலோசனை பிரகாரம் தான் இடைபாகம் பெற்றதாக இருக்குது. திருவண்ணாமலையே ரொம்ப 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 சிறப்பான ஆலயம். இங்கேருந்து தான் திருவண்ணாமலையுடைய ஆலயத்தினுடைய இதுவே வரலாறே தொடங்குதுன்னு கூட சொல்லலாம். விஸ்வாக்கரங்க அதுக்கப்புறம் தான் இடைபாகம் பெற்றதாக வரலாறு வருது ஐயன்கிட்ட. அதனால் ரொம்ப பிரசித்தி பெற்ற ஆலயம் ஐயா. இங்கே தான் குடியில் அமைத்து ஆதி காலத்தில் இருந்திருக்காங்க. இந்த ஆலயம் ரொம்ப 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 பழமையான ஆலயம். முன்னாடி இருக்கிற மண்டபம் வந்து ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருக்காங்க. இங்கே இருக்கிற கௌதமர் ஆலயம் புராண காலத்து 8ஆம் நூற்றாண்டில் மன்னர்லாம் வந்ததாலாம் இருக்குது. இங்கே திருவண்ணாமலையில் வந்து 63 நாயன்மார்கள் சிலைகள் இருக்கும். அவருக்கு பக்கத்தில் தூர்வாசகர் இருப்பார், ஐயப்பன் சுவாமிகள் இருக்கும். அங்கே பக்கத்தில் கௌதம மாமுனி இருக்கார். அடுத்தது பச்சைமா கோயில்லையும் கௌதம மகரிஷி இருக்காங்க. அங்கே இருக்கிற ஆலயம் இங்கே இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருப்பாங்க. ஒரே காலத்தில் நிர்மாணிக்கப்பட்டது. ரொம்ப 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 விசேஷமான இடம். இங்கே தான் வந்து சித்தர்கள் ஞானிகள் எல்லோரும் வணங்கி இது பண்ணியிருக்காங்க. அம்பாள் வந்து ஐயாவை தரிசனம் பண்ண இடம் இங்கே இதுதான். இது கிட்டத்தட்ட ஒரு 12 ஏக்கர் நிலம் இருக்குது. ஐயா ஆசிரமம் இருந்த இடம் அப்படி தான் இருக்குது. ஆலயத்துக்கு பின்புறம் இங்கே வந்து தினமும் ஒரு அன்னதானம், முறையான அபிஷேகம் எல்லாமே நடந்துகிட்டு இருக்குது. இப்போ தீபத்துக்கு மறுநாள் 13ஆம் தேதி தீபம்னா 15ஆம் தேதி கிரிபிரக்ஷனம் வருவாங்க. எல்லாமே இந்த இடத்துல ஒரு பெரிய மண்டகப்படி நடக்கிற இடம், பெரிய அன்னதானம் நடக்கிற இடம் காலங்காலமாக நடந்துகிட்டு இருக்குது. ஆதி அருணாச்சலேஸ்வர் இங்கே வந்து ஒரு நாள் இங்கே அபிஷேகம்லாம் முடித்து தீர்த்தவாரின்னு சொல்லுவாங்க. அது இங்கே தான் நடக்கிறது.
மதியம் வந்துடுவார். நைட்டு 12 மணி 1 மணிக்கு தான் அங்கேருந்து ஐயா கிளம்புவார். ஆதி அருணாச்சலேஸ்வரர் முழு அபிஷேகங்கள்லாம் இங்கேயே நடக்கும். இங்கேருந்து வானவேடிக்கையோடு ஊர்வலம் போய் அடியண்ணாமலைக்கு போவார். அதேமாரி தை மாதத்தில் மாட்டுப் பொங்கலுக்கு மறுநாள் அருணாச்சலேஸ்வரர் அண்ணாமலையார் கிரிபக்ஷன் அன்றைக்கி வருவார். 2 முறை வருவார். தீபம் முடிஞ்சு மறுநாள் ஒரு நாள் வருவார். மாட்டுப் பொங்கல் அன்றைக்கி மாட்டுப் பொங்கலுக்கு மறுநாள் வருவார். அன்றைக்கும் மண்டகப்படி அன்றைக்கி காலையில் வருவாங்க 5 மணிக்கு. தீபத்தப்போ வரும்போது மதியத்தில் வருவாங்க. 12 மணிக்கு மேலே வருவாங்க. ரொம்ப 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 விசேஷமான இடம். அடிமுடி சித்தர் ஐயாவுடைய சிஷ்யர் அங்கப்பிரதட்சணம் அண்ணாமலை சுவாமிகள். அது பேர் வர்றதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு காலத்தில் பிரம்மன் சாப விமர்சனம் பட்டு பூமிக்கு வராரு. சிவலிங்கத்தை வச்சு வடித்து பூஜை பண்ணணும்னு வராரு. அப்படி வரும்போது இந்த பூமியில் காலை வைக்க வந்தால் அடிக்கி 1008 லிங்கமாக இருக்கான். பல ஆயிரம் சித்தர்கள், பல லட்சம் சித்தர்கள் அந்த பூமியில் இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் ஆதி அருணாச்சலேஸ்வரர்னு இருக்கார். அந்த இடத்துல தான் இன்றைக்கும் பிரம்மதீர்த்தம் இருக்குது. அங்கேருந்து சிலையை எடுத்து லிங்கம் பிடிச்சி தான் வச்சு ஆதி அருணாச்சலேஸ்வரர், அதுதான் ஆதி அருணாச்சலேஸ்வரர் இருக்கார். அது வரலாறு இருக்குது. அந்த மாதிரி அண்ணாமலை சுவாமிகள் இந்த பூமியில் ஒவ்வொரு மண்ணும் சிவலிங்கமாக நினைக்கிறார். கால் படக்கூடாதுன்னு நினைக்கிறார். அதனால் இந்த பூமின்னு சொல்லக்கூடாது, இந்த சிவலிங்கத்தை மலையை கிரிபிரக்ஷனை அங்கப்பிரதட்சணமாகவே வருவார். அதனால தான் அங்கப்பிரதட்சணம் அண்ணாமலை சுவாமிகள் பேர். மொத்தம் 356 குளம், தீர்த்த குளங்கள் இருக்குது திருவண்ணாமலையில். ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு தீர்த்தத்தில் குளிப்பார், நீராடுவார். ஒரு லிங்கத்தை விட்டு ஒரு லிங்கத்துக்கு அங்கப்பிரதட்சணமாக போவார். அவர் வாழ்ந்த காலங்கள் எல்லாமே அதனாலே அவர் பேர் அங்கப்பிரதட்சணம் அண்ணாமலை சுவாமிகள். அவருடைய வரலாறு சொல்லணும்னா மிகப்பெரிய வரலாறு, அது போய்கிட்டே இருக்கும். ஒரு சிலதை நான் சொல்கிறேன். இப்போ திருவண்ணாமலையில் வர்ற வெள்ளித்தேர் இருக்கு இல்லையா, 6வது நாள் திருவிழா. அந்த வெள்ளித்தேர் உருவாகிறதுக்கு காரணமாக இருந்திருக்கார். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண்டுக்கு போயிட்டு மாட்டு வண்டி கட்டிக்கிட்டு போய் தீபம் நாட்டுக்கருத்து அன்றைக்கி தீபம் நடக்கும். அப்போல்லாம் தீபத்தப்போ அங்கே அவங்க கொடுக்குற கைப்பொருளை வச்சு அன்னதானம் பண்ணுறது, கோயிலுக்கு தேவையான இது பண்ணுறதுக்கு, கிரிவலப்பிரதட்சணைக்கு தேவையானதெல்லாம் பொருள் உதவி கொடுப்பாங்க. அதை வச்சு இவர் செய்துட்டு வருவார். இப்படி நடந்துகிட்டே இருக்கும்போது செல்வந்தர் நிறைய கொடுத்துட்டே வந்தவருக்கு ஒரு வருஷம் இவங்க போயிட்டு கேட்கும்போது, ஐயா கிட்ட திருநாளைக்கு உங்களுடைய இது பங்காற்றுங்க உங்களுடைய பணி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அந்த நாட்டுக்கு ஒரு நகரத்தாருக்கு ஒரு பெருவியாதி வந்துட்டுருக்கு, குஷ்டம் வியாதி, பெருவியாதி. அவர்கிட்ட போகும்போது அவர் என்ன சொல்லிட்டார்னா, அண்ணாமலையானுக்கு செஞ்சு எனக்கு என்னையா இருக்குது, இதை தான் கொடுத்துருக்கான் எனக்கு அப்படின்னு சொல்கிறார் நகர்த்தார், ஒரு செட்டியார். அப்புறம் ஐயா என்ன சொல்கிறாரு, அங்கப்பிரதட்சணம் அண்ணாமலை சுவாமிகள், ஐயா உங்கள்கிட்ட அண்ணாமலையார் ஏதோ பெருசாக எதிர்பார்க்குறாரு, உங்கள் மூலியமாக ஏதோ பெருசாக செய்யணும்னு எதிர்பார்க்குறாரு. அதுக்குண்டான வழி அவரே சொல்லுவார். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, தீபம்லாம் முடிஞ்சு வண்டி கட்டிட்டு உங்கள் குடும்பத்தோடு வாங்க, 21 நாள் தங்க வேண்டியது இருக்கும், கௌதம ஆசிரமத்துக்கு வாங்க. அடிமுடி சித்தர் இருந்த அங்கப்பிரதட்சணம் அண்ணாமலை சுவாமிகள் இருந்த கௌதமர் கோயிலில் கௌதம ஆசிரமத்தில் தங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. அப்புறம் ஒரு மாதம் கழித்து அவங்க வராங்க. அவங்க குடும்பத்தோடு வர வச்சு இவரை தனியாக தொட்டியில் முடம் போடுவாங்க. மூலிகை தழையெல்லாம் போட்டு தொட்டியில் உட்கார வச்சு பல மூலிகளை போட்டு 21 நாள் அந்த தொட்டியில் உட்கார வச்சு அந்த மூலிகை தழையெல்லாம் போட்டு ஆளை முழுக்க உருமாற்றி எந்த ரணமும் இல்லாமல் அமுச்சு விட்டாருங்க. இவர் கிளம்பும்போது என்ன செய்யணும்னு கேட்குறார். அதெல்லாம் ஒன்றும் வேணாம், உன்னை அண்ணாமலையார் கேட்பார், நீங்கள் கிளம்புங்கன்னு சொல்லிடுறார். அதுக்கப்புறம் அடுத்த ஆண்டு போகும்போது தான் ஐயாவுக்கு ஒரு வெள்ளித்தேர் எதிர்பார்க்குறாரு, உங்கள் மூலயமா அதுக்குண்டான வழிகள் அவரே சொல்லுவார் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவர்
அவருடைய சொத்து கொடுத்து அவங்க அம்மா மேலே இருந்த சில சொத்துக்களை கொடுத்து உருவாக்கின தேர் தான் இன்றைக்கி வர்ற 6ஆம் திருவாணிக்கு வர்ற வெள்ளித்தேர். சுமார் 130 140 ஆண்டுகளுக்குள்ளே நடந்தது. இப்படி பல சித்து விளையாட்டுகள் பண்ணியிருக்காங்க. 63 நாயன்மார்களுக்காக ஒரு மடம் கட்டணும்னு நினைக்கிறார். கோயில் உள்ளே இருக்காங்களே 63 நாயன்மார்கள், அவங்களுக்காக ஒரு மடம் கட்டணும்னு நினைக்கிறார். ஏசகம் பெற்று இடம் வாங்குறார். துர்க்கம்மன் கோயில் பக்கத்திலே இடம் வாங்கி 1908 இடம் வாங்கி 1913 வேலையை ஆரம்பிக்கிறாரு. 1924 கட்டி முடிக்கிறாங்க. இப்போ இந்த ஆண்டோடு சரி 100 ஆண்டு முடியுது. அறுபத்தி 63 நாயன்மார் மடம் இந்த மடம் தான். அங்கப்பிரக்ஷண அண்ணாமலை சுவாமியால் 100 ஆண்டுகளுக்கு முன்னே கட்டப்பட்ட மடம். உள்ளே அம்பாள் இருக்காங்க, காசி விஸ்வநாதன் ஐயா இருக்காங்க, விநாயகர், முருகர் எல்லாருமே வேலை நடந்துகிட்ருக்குது கும்பாபிஷேகத்துக்காக. இப்போ 6ஆம் திருவிழா அன்னைக்கு 63 நாயன்மார்கள் மாட வீதி வராங்க இல்லையா, கோயில் ஆலயத்திலேருந்து, அவங்க எல்லாமே இங்கே மடாலயத்துக்கு வராங்க. இங்கே தான் பூஜைகள் அண்ணாமலையாருக்கு பூஜை நடக்குது, 4 பேருக்கு பூஜை நடக்குது, 63 நாயன்மார்களுக்கு பூஜை நடக்குது. ஐயா தான் அங்கப்பிரக்ஷண அண்ணாமலை சுவாமிகள் இங்கே இருக்காங்க. ஐயா தான் அங்கப்பிரக்ஷண அண்ணாமலை சுவாமிகள். இவர் எங்கள் தந்தையார் முருகன். எங்கள் தந்தையார் எங்கள் அப்பாவுடைய பாட்டனார் தான் அங்கப்பிரக்ஷண அண்ணாமலை சுவாமிகள். இந்த மடம் கட்டினது அவர் தான். இதுக்கப்புறம் இங்கே 4 பேர் எழுந்தல் இருக்காங்க. 4 பேர் இங்கே இருக்காங்க. மாணிக்கவாசகர், சுந்தரர், சம்பந்தர், அப்படி எல்லாருமே இங்கே எழுந்தல் இருக்காங்க. 63 நாயன்மார்களுக்காக கட்டப்பட்ட மடம் 100 ஆண்டுகளுக்கு மேலாகுது. கிரிபிரக்ஷணம் வரும்போது மாணிக்கவாசகர் ஆலயம் இருக்குது. திருவம்பாயப்பான மாணிக்கவாசகர் அடியனாமலையில் இருக்குது, ஆதி அருணாச்சலேஸ்வரர் பக்கத்தில். மாணிக்கவாசகர் ஆலயத்துக்கு எதிர்க்கவே தண்ணி பந்தலுக்காக ஒரு மடம் கட்டியிருக்காங்க. தண்ணி பந்தலுக்காக ஒரு மடம் கட்டி அது காலங்காலமாக புத்திரபோத்திரமாக பாரம்பரியமாக காலகாலத்துக்கு நீர் மோர் கொடுக்கணும், தண்ணி கொடுக்கணும், ஒரு கல்லாலேயே ஒரு மடம் கட்டியிருக்கார் 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி. அவருடைய வழியில் வந்தவங்க தான் நாங்கள். எங்கள் அப்பா முருகன், அவருடைய அப்பா மாணிக்கம் பிள்ளை, பரசுராம் பிள்ளை, அண்ணாமலை சுவாமிகள், காட்டு சிவான்கிற ராமன் பிள்ளை பார்த்துருந்துருக்கார் இந்த கௌதம மகர்ஷி ஆலயத்தை. இந்த ஆண்டு 100ஆவது ஆண்டு சிறப்பான அன்னதானமும் நடந்தது. அபிஷேகம், அன்னதானம், ஆலயமும் எல்லாமே ஆலயத்தில் ரொம்ப சிறப்பாக நடந்தது. தொடர்ந்து நடந்துகிட்ருக்குது. அது மாதிரி பார்க்க போனீங்கன்னா கௌதம மகர்ஷி ஆலயமும், அடிமுடிஸ்தர் ஆலயமும், 63 நாயன்மார்கள் மடமும் எல்லாமே ஒரே நிர்வாகத்துக்கு ஒரே கீழே தான் வந்துட்டுருக்கு. அடிமுடிஸ்தர் காலத்திலேருந்து அதுக்கு முன்னாடி நடந்துகிட்ருக்கு. அடிமுடிஸ்தர் காலம் இப்போ 200 ஆண்டுகளுக்கு மேலே தொடர்ந்து நடந்துட்டு வந்திருக்கு. இப்போது பார்த்துக்கிறது யாருங்கன்னா இதனுடைய தலைமை நிர்வாகி சாரதாம்பாள் முருகன், எங்களுடைய அம்மா. என் பேர் பாலசுப்ரமணியன், என் தம்பி வஜ்ரவேல். இவங்க தான் முழுக்க நிர்வாகத்தில் இருக்காங்க. இவங்க தான் பார்த்துட்ருக்காங்க. இந்த இடத்துல நின்று பேசிங்கிறவங்க பார்த்தீங்களா, இந்த ஐயா கிட்ட இடத்துல இது ரொம்ப 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 உயிரோட்டமான இடம். எல்லா பிரச்சனையும் தீர்த்து வைக்கிற இடம். மனசார ஐயா விழுந்து வணங்கி தியானம் பண்ணணும். ஒரு 10 நிமிஷம் மனசை ஒருநிலைப்படுத்தி ஐயாவை தியானம் பண்ணி வணங்கினீங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகள் தான் பறந்து போயிடும். தொடர்ந்து நடந்துட்டுருக்கு. நிறைய பேர் வராங்க, அவங்களுடைய பிரச்சனையை அவர் பாத்தில் வைக்கிறாங்க, ஒரு அபிஷேகம் பண்ணுறாங்க, அவங்க கையால் ஒரு அன்னதான 4 சாதைகளுக்கு கொடுக்குறாங்க. இது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குதுங்க. ஐயா தரிசனம் பண்ணுங்கள். இந்த தீபத்துக்கு அனைவரும் வரணும். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய.